நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லா பக்கமும் ஒரு பக்கம் ஆராய்ஞ்சு தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் 1 by 1 ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் கௌதமுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே கேடு கட்டவன் நம்ம கார்த்தியோட சொத்தை நம்ம கௌதம் ஆட்டிய போடுறதா, இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியமா சொல்லுங்க பார்க்கலாம். சொத்தே எனக்கு வேணாம், என் தம்பியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனவர் நம்ம கௌதம். அப்படிப்பட்ட நம்ம கௌதம் மேல அபாண்டமா பழி போட்டு இருக்காங்க. இதுக்கு உடந்தையா இருக்கிறது நம்ம அஞ்சலி கூடவே இருக்க. ஒரு பக்கம் என்ன அஞ்சலி, யார் தப்பு செய்யறாங்க யார் என்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியாது, ஆனா உனக்கு கூட இருக்காங்களா, வா நல்லவங்க இவங்க எல்லாம் நம்மளுக்கே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ மூட நம்பிக்கையோட சுத்தின்னு இருக்க. இந்த மூட நம்பிக்கை என்னைக்கு உனக்கு ஒரேடியா உடையதோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரும். அது மட்டும் இல்லாம இந்த நாகு இருக்கான்ல, அவர் இருந்துன்னு கரெக்டா இந்த மாதிரி கம்பெனியில பீரோவில், அதாவது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களே அதுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே பார்க்கணுமே, நம்ம இலக்கியா இருந்து கொஞ்ச நேரம் கூட நம்ம தாமதிக்க கூடாது, அவனை எப்படி அங்கேருந்து தூக்கணுமோ அந்த மாதிரி தூக்கி அவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கறக்கணும்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி கூட்டின்னு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க நம்ம இலக்கியா. ஏன்னா நார்மலா மீடியா முன்னாடி வந்தாதான் எல்லா ஆதாரமும் ஒரு பக்கம் வெளியே வரும். அந்த சமயத்துல நம்ம கௌதமுக்கு ஒரு விடுதலைக்கான ஒரு செயல்பாடு எதனா நடைபெறும். அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே போன் பண்ணிருக்கோம். இப்போ அந்த நாகு வேற போன் எடுக்க மாட்டேன்றான். தட்சாயினி என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாது. தட்சாயினி ஒரு வேளை அந்த நாகுவை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் கார்த்தியை நம்ம கடத்தி வச்சுக்கிற விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சா அஞ்சலி ஒரேடியா நம்மளை விட்டு போயிடுவாளே, அவ இருக்கிற வரையும் நம்மளுக்கு லாபம். அவ்வளோ வச்சுதான் கௌதம் இலக்கியா இவங்க 2 பேரும் அழிக்கணும், முக்கியம் அந்த ரேவதி அழிக்கணும், ஜானிய எல்லாரும் கூட்டோட கவுண்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காரு. அடாப்பாவி கூடவே இருந்து குளிப்பறிப்பாங்க. இதுதான் எப்பவே சொன்னா இலக்கியா, நீ நம்புறது தப்பு இல்லை, ஆனா நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு உன்னை ஏமாத்திட்டு உனக்கே ரிவீட் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொன்னா. நான் தான் கேட்கல, மூட நம்பிக்கையால ஐயோ எங்க அப்பா எனக்கு எல்லாமே நல்லதே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே ஒரேடியா பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல நிரூபிச்சிட்டிங்க பாத்தீங்களா. இதுக்கு தான்ப்பா சொல்றது, எப்படி எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல நம்ம இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நாம இந்த இடத்துக்கு போனா நம்ம உயரத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் பாத்தியா என் இடத்த விட்டுட்டு, அதுதான் நான் பண்ண தப்பு. ஒழுங்கு மரியாதையே என் கார்த்தி எங்க இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கார்த்திக் ஒரு கட்டை போட்டுச்சு, இப்போ உன்ன சேர்ல உட்கார வச்சு ஒரு கட்டை போட்டுறேன்னு சொல்லிட்டு ரூம்ல தள்ளி டாப்பால் போட்டுறாங்க. இதோ பாரு அஞ்சலி, நீ எங்க வழியில் வந்தேனா நல்லது, அப்படி வரலன்னா நாங்களே வர வச்சுவோம், எங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா எங்களுக்கு கௌதம் இலக்கியா ரேவதி ஜானகி இவங்க எல்லாமே ஒழியணும். இவங்களை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லா ஸ்டெப்பும் எடுத்து வைப்போம், முடிஞ்ச வரைக்கும் இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. டே எஸ்எஸ்கே இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் தேடி வந்து உன்னை அடின்னு அடிக்க போறாங்க, அது மட்டும் நல்லா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா எஸ்எஸ்கே இருந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டுனில் நீதி மறைட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே பாட்டு பண்ணிருக்கோம். டே ஏன்டா இந்த மாதிரி அபாண்டமா பாட்டு போடுற, அதோட முழு உருவமே நீ தான்டா கேடு கெட்டவன். ஆனா நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்ற பார்த்தியா, அதை கேட்கும் போது அப்படியே சும்மா மனசெல்லாம் ஒரு பக்கம் வலிக்குதுடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எஸ்எஸ்கேவோட ஒவ்வொரு நடைமுறையிலையும் அப்படியே சும்மா சிறப்பா செஞ்சு விட்டு போயின்னு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம இலக்கியா சொல்லவே தேவையில்ல, இலக்கியா எது பண்ணாலும் கரெக்டா தாங்க இருக்கும். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு ஐடியாவும் பிரில்லியண்டா இருக்கும், அவங்க பண்ற விஷயம் அப்படியே சும்மா அட்ராக்ஷனாவும் இருக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, சிறந்த முறையில சிறப்பான அடி கொடுக்க போறாங்க. யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம கார்த்திக் தாங்க. கார்த்திகா எதுக்காக நம்ம இலக்கியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கார்த்திக் இந்த வீட்டுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை, கார்த்தி தான் இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம், கார்த்தியை நாங்கள் தான் கடத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒத்துக்கிறாங்க. என்னடா அது குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு இதுக்கு எல்லாம் ஒத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் கதிச்சலாம். இப்போ பாரு எப்படி ரிவீட் அடிக்க போறேன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா மைண்ட் வாய்ஸ்ல பேசினு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம எஸ்எஸ்கே இருந்து என்னது கார்த்தி இறந்துட்டானா என்ன சொல்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணுமே அவன் இறந்துட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி அவனை சாவடிச்சிட்டா இவன் மொத்த பழி இவன் மேலே வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட பட எஸ்எஸ்கே கிளம்புறான் கார் எடுத்து. உடனே பார்க்கணுமே பின்னாடியே ஃபாலோ பண்றதுக்கு ஆள் வச்சிருக்காங்க நம்ம வசந்த், அவங்க கூடவே போலீஸும் போயின்னு இருக்காங்க. வசந்த் கரெக்டா போயிட்டு அந்த குடோன்ல போய், டே கார்த்தி நான் என்ன பண்ணிட்டு சொல்லு, உன் அண்ணியா அங்கே நாங்கள் தான் கொலை பண்ணணும்னு ஒத்துக்கிட்டா, இப்போ உன்னை கொலை பண்ண மாட்டா நீ திடீர்னு வந்துட்டேனா நிரபராதின்னு சொல்லிட்டு வந்துருவாங்கல்ல, அது உன்னை கொலை பண்ணிட்டா ஆயுசு முழுக்க அவன் ஜெயில தானே இருக்கணும், அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணா. அந்த சமயத்தில் போலீஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவா மாட்டிக்கினாரு. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, செய்க தான் இனிமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. மழை ஒரு பக்கம்
அப்படியே தூரல் மாதிரி அப்படியே கஸ் 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 கஸ்ன்னு எல்லா தாலையும் சுட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு. என் மச்சான் வேற இப்போ எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தர நினைக்கிறான், சிக்கன் வாங்கி தர நினைக்கிறான். இது எல்லாமே நான் சாப்பிடணும்னு ஆர்வத்தில் இருக்கேன். ஆனால் அந்த மழை தான் ரொம்பவே இது பண்ணது. போயிட்டோம், தப்பு இல்லை. நைட்டில் போயிட்டு அது பாட்டுக்கு பெஞ்சுக்கிட்ட நம்ம பாட்டு நம்ம தூங்கி நிற்கலாம். இந்த டைமுக்கு பெஞ்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணது பார்த்தீங்களா. எனக்கு சிக்கனா உயிர், அதே மச்சான் வாங்கி தரோன்னா இன்னும் உயிர். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.